strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 17 ஓட ப்ரிவியூ தான். பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் அட் சேப்பாக். இட்ஸ் கோயிங் டு பி a டே கேம். மக்களே 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. கொளுத்துற வெயில்ல பிளேயர்ஸும் ஆட போறாங்க, ஃபேன்ஸும் உட்கார்ந்து ஸ்டேடியம்ல பார்க்க போறாங்க. ஸோ நிஜமாவே இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா கிளைமேட் அந்த அளவுக்கு ஹார்டா இருக்க போது, அதாவது வெயில் கொளுத்த போகுதுன்றதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க. இது வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல விளையாடுறது டவுட்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன மேட்ச்ல ஒரு எல்போல அடி வாங்கினாரு, புரியுதா உங்களுக்கு? அதுல இருந்து இன்னும் ஒரு ஃபுல்லா ரெக்கவர் ஆகலன்னு சொல்றாங்க. இன் கேஸ் ருத்ராஜ் கைக்வாட் அப்படி விளையாடலன்னா MS தோனி தான் கேப்டன் பண்ண போறாருன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் ருத்ராஜ் ரீப்ளேஸ் பண்ண போற பிளேயர் வென்ஷ் பெடி என்ற ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் வச்சிருக்காங்களே, அவர் தான்ற மாதிரியும் சில இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் வந்திருக்கு. சரி, நீங்க ஆண்ட்ரூ சிதார்த் ஆடுங்க, இல்ல ஷேக் ரஷீத் ஆடுங்க, இல்ல வன்ஷ் பேடியும் ஆடுங்க, பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. எப்படி விளையாடுறாங்கன்னா அட்லீஸ்ட் பார்க்கலாம். ஜெயிக்கிறது தோக்குறது செகண்ட். ஓகேங்களா? CSK ஹேஸ் டு ட்ரை சம் நியூ பிளட் லைக் ஆல் அதர் டீம்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். வீடியோவா புலம்பிட்டு இருக்கேன். தட் இஸ் ஒன். ஸோ CSK ஃபேன்ஸ் இதை ரெண்டு விதமா எடுத்துப்பாங்க. ருத்ராஜ் as a கேப்டனா அவங்க பெருசா மிஸ் பண்ண மாட்டாங்க. பட் as a பிளேயரா CSKவும் சரி, CSK ஃபேன்ஸும் பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டீம்ல அடிக்கிற ஒரே பிளேயர் இந்த சீசன்ல அது ருத்ராஜ் கைக்வாட் தான். ஸோ கண்டிப்பா as a பிளேயரா அவர் விளையாடலன்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் மிஸ் ஃபார் CSK. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் ஒரு குட் நியூஸா என்ன CSK ஃபேன்ஸ் எடுத்துப்பாங்கன்னா, MS தோனி கேப்டனா திருப்பி வந்தாருன்னா அது சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா ருத்ராஜ் as a பேட்ஸ்மேன் செம்ம பிளேயர். கண்டிப்பா CSK அவர் விளையாடலன்னா மிஸ் பண்ணுவாங்க. பட் MS தோனி வந்து பாத்தீங்கன்னா as a கேப்டன் ஆப்வியஸ்லி அவர் எவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒரு நல்ல நியூஸ். பட் என்ன வேணா சொல்லுங்க, ருத்ராஜ் as a பேட்ஸ்மேனா கண்டிப்பா வந்து CSK மிஸ் பண்ணுவாங்க இன்கேஸ் விளையாடலனா. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரி, ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் போவோம் இப்போ. ஓகே, ரெண்டு டீமும் 30 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 19 கேம்ஸ் CSK வின் பண்ணிருக்காங்க, 11 கேம்ஸ் வந்து டெல்லி வின் பண்ணிருக்காங்க. ஸோ லிட்டரலி CSK ஹேவ் டாமினேட்டட் டெல்லி கேபிட்டல்ஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பிளஸ் அவங்க ஹோம் ரெக்கார்ட் எடுத்துக்கோங்க, CSKவோட ஹோம் ரெக்கார்ட். ஏன்னா சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சேப்பாக்ல ஹெட் டு ஹெட் எடுத்தீங்கன்னா 9 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 7 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா CSK வேற லெவல்ல இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. எஸ், தட் இஸ் ட்ரூ. பட் இந்த சீசன்ல நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்குவாட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடின 2 மேட்சுமே 2 வின்னோட வராங்க. CSK ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க, அப்புறம் பேக் டு பேக் லாசஸோட வராங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு ஃபேவரட்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க ஆஃப்டர் அ லாங் டைம். புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டயாவது என்னப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் வராங்க சேப்பாக்கு, சோ CSK வின் பண்ணுமா டெல்லி வின் பண்ணுமா கேட்டா எல்லாரும் கேட்கற ஒரே கேள்விதான், என்னப்பா பேசுற, நம்ம ஊர்ல வந்து டெல்லி எப்பப்பா வின் பண்ணிருக்கு, எப்பயோதான்ப்பா ரேரா வின் பண்ணிருக்கு, CSK தான்ப்பா தைரியமா சொல்லுவாங்க. பட் இந்த சீசன்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா CSK கிட்ட பேட்டிங் ஃபயர் பவர் பெருசா கிடையாது. போலிங் இருக்கு, இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி போலிங் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. டே மேட்ச் வேற. பட் டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஃபேவரட்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ரொம்ப கம்மி மார்ஜின் தான் தரேன். ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸ் 50.5 தரேன், CSK 49.5. ஒரு சின்ன கேப் தான் தரேன். அது ஏன்னா அவங்க கொஞ்சம் பேலன்ஸ்டு சைடா தெரியுறாங்க. பேட்டிங்ல ஃபயர் பவர் இருக்கு கம்பேர்ட் டு CSK. ஓகே, CSK கிட்டயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. மைண்ட் யூ, டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க லைக் அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். அதை நம்ம மறந்துடக்கூடாது கைஸ். புரியுதா உங்களுக்கு? சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட பிளேயிங் லெவன்ல என்ன சேஞ்சஸ் பண்ணணும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ருத்து விளையாடினார்னா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் ருத்து விளையாடலன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த யங்ஸ்டர் வேணா விளையாடுவீங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அது வேற விஷயம். பட் சின்ஸ் அவங்க பேட்டிங் கொஞ்சம் டிப்ளீட்டடா இருக்கிறதுனால டெஃபினெட்லி they need to bring டெவன் கான்வே. அதுல டவுட்டே கிடையாது. டெவன் கான்வே உள்ள வந்தே ஆகணும். ருத்ராஜ் விளையாடலானாலும் சரி, ருத்ராஜ் விளையாடினாலும் சரி, அவரு தான் ஜேமி ஓவர்டனை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். சரி ப்ரோ, இப்ப நீங்க கான்வேவை ஜேமி ஓவர்டனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. பட் இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவையா CSKக்கு? யார் எடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ராகுல் திரிபாத்தியை டிராப் பண்ணிட்டு அன்சுல் கம்போஜை உள்ள எடுத்துட்டு வருவேன். ஸோ அன்சுல் கம்போஜ் இஸ் a வெரி குட் நியூ பால் போலர், நல்ல டேலண்ட். தயவு செஞ்சு CSK அவரை யூஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? சோ ஓவர்டன் 2 ஓவர் 30 ரன் கொடுக்குறாருன்னா அன்சுல் கம்போஜ் வந்து 2 ஓவர் 30 ரன் கொடுத்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு இந்தியன் யங் டேலண்ட்ஸை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ பேட்டிங்க்கு உங்களுக்கு கான்வே வந்த மாதிரி ஆச்சு, போலிங்க்கு உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த ஒரு சேஞ்சஸ் டெஃபினட்டா CSK பண்ணியே ஆகணும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ருத்ராஜ் இன்ஜுரினா இட் இஸ் அ ஃபோர்ஸ்ட் சேஞ்ச். தயவு செஞ்சு திருப்பி தீபக் கூட கிட்ட எல்லாம் போயிடாதீங்க கைஸ்.
அவருக்கு பதிலா அட்லீஸ்ட் பிரிங் சம் யங் டேலண்ட்ஸ் லைக் நீங்க வன்ஷ் பேதி விளையாடினாலும் சரி, இல்ல ஆண்ட்ரூ சிதார்த் விளையாடினாலும் சரி, இல்ல ஷேக் ரஷீத் விளையாடினாலும் சரி, ஒரு யங்ஸ்டரை பார்த்தா எனக்கு ஹாப்பி தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட டாக்டிக்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸ் தான். நிறைய பேர் கேட்கறாங்க அஸ்வினை டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அஸ்வினை டிராப் பண்ணுமா வேணாமான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேட்ச்க்கு அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இந்த மேட்ச்ல, அதுவும் ஒரு டே கேம்ல சேப்பாக்ல, யூ டெஃபினெட்லி நீட் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க பயங்கர ஒர்த்தா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு டே கேம்ல புரியுதா உங்களுக்கு சேப்பாக்ல. அதனால அஸ்வினை கரெக்டா யூஸ் பண்ணணும். பவர் பிளேல அஸ்வினை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 150 அட்டாக்கிங் ஆப்ஷனா பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுக்கலாம். ரன் அடிக்க ட்ரை பண்ணாலும் ஒரு 6 மாட்டலாம், 2 6 மாட்டலாம். ஆனா ஒரு விக்கெட் போக சான்சஸ் நிறைய இருக்குன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரச்சின் ரவீந்திராக்கு ஒரு 1 or 2 overs டே மேட்சஸ்ல கொடுக்கலாம். டீசென்டான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். புரியுதா உங்களுக்கு? சோ அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் எடுக்கணும் சிஎஸ்கே. அவங்க சேசிங் திருப்பி எடுத்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. இட்ஸ் அ டே கேம். பால் பேட்டிங்கே வராது, ஃபயர் பவர் வேற இல்ல, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன் கேஸ் இஃப் தே குட் ஏபிள் டு ஸ்கோர் 160 170 அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சேப்பாக் டே மேட்ச்ல, அதை கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணா அவங்க போலர்ஸ்னால கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது ஹை ஸ்கோரிங் கேமா இருக்குமான்னு எனக்கு டவுட் தான் டே மேட்ச்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ், எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. அவங்களுக்கு பக்காவா இருக்கு ஸ்குவாடு. ஸோ இதே ஃபாஸ்ட் போலர்ஸ், இதே ஸ்பின்னர்ஸோடய அவங்க வந்து தாராளமா போகலாம். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பிளஸ் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் அருமையான ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேவரட்ஸா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த மேட்ச்ல, அதுவும் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே இன் சேப்பாக். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. தட் இஸ் ஹவ் லைஃபும் அப்படிதானே, போக போக காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் கிரிக்கெட்டுமே. ஸோ வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுதுன்னு. சி என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள்ங்க. புரியுதா உங்களுக்கு? டாஸை வின் பண்ணுங்க, பேட்டிங் ஆடுங்க. பேட்டிங் ஆடி ஒரு 180 வேணாம், 170க்கு மேல இந்த டே மேட்ச்ல நீங்க அடிச்சிட்டீங்கனாலே அந்த ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கு சிஎஸ்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 170க்கு மேல அவங்க சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஊருக்கே தெரியும். அப்படின்னும் போது ஒரு டே மேட்ச்ல ஒண்ணுமே பால் பேட்டுக்கு வராதுன்னும் போது தே வில் ஸ்ட்ரகிள். அதனால ரெண்டு டீமுமே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறதா பெஸ்ட் ஆப்ஷன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? சோ எந்த டீம் சேஸ் பண்றாங்களோ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. when it comes to சிஎஸ்கே, அவங்களால ஒரு 160 170க்கு மேல போஸ்ட் பண்ண முடிஞ்சா ஓகே. அவங்க 140 150 அடிச்சாங்கன்னா டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். வேற டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃபயர் பவர் இருக்கு பேட்டிங்ல. அவங்களும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு 170 அடிக்கணும். அவங்க ஒரு 155 160க்குள்ள அவுட் ஆயிட்டாங்கன்னா சிஎஸ்கேக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து அமைஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? பட் எனிவே டெல்லி வந்து ஒரு பேலன்ஸ் சைடா தெரியுறாங்க. பட் சிஎஸ்கே கிட்ட ஒரு நல்ல போலிங் அட்டாக் இருக்கு, லைக் ஹவு டெல்லி கிட்டயும் இருக்கிற மாதிரி. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐ எம் கோயிங் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் வின் இன் ஸ்மாலர் மார்ஜின்ல தான் நான் போறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ளேயும் போவோம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து 6 பிளேயர் செலக்ட் பண்றேன், சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து 5 பிளேயர் செலக்ட் பண்றேன். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா வில் கோ வித் ஃபேப் டு பிளஸிஸ்ங்க. ஒரு எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர், எக்ஸ் ஆர்சிபி பிளேயர், அதெல்லாம் விடுங்க, அவருக்கு தெரியும் சிஎஸ்கே போலர்ஸ் எப்படி போடுவாங்கன்னு. ஸோ அதனால இந்த கண்டிஷன்ஸ்லயும் நிறைய ஆடி இருக்காரு. அதனால டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ஃபேப் டுப்ளிசிஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் நான் போவேன். அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் கோ வித் விப்ராஜ், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், கண்டிப்பா அவர் போலாம். அக்சர் பட்டேல் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அதுவும் மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு பிளேயர் அவரு. அபிஷேக் போரல் செம்மையா விளையாடிட்டு இருந்தாருங்க. யூ கேன் எய்தர் கோ ஃபார் அபிஷேக் போரல் ஆர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அட் த சேம் டைம் நான் ஜேக் ஃபைசர் மகக் இந்த விக்கெட்ல போல, ஏன்னா அவர் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பேட்டை விடுவாரு, பால் பேட்டுக்கு வராது. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பி எய்தர் கோயிங் ஃபார் அபிஷேக் போரல் ஆர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஓகே, போர்டிங்ல மிச்சல் ஸ்டார்க். இதுதான் 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் டிசி. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ருத்ராஜ் 11ல இருந்தாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், இல்லை என்றால் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கான்வே ஆடுவாங்க. ஸோ கான்வே ஒரு பக்கம் வந்து ரச்சின் ரவீந்திரா. ஓகே, இன்னொரு பக்கம் நம்புவோம் எம்எஸ் தோனி எடுப்போம், ஒரு 2 6 அடிச்சு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஜடேஜா இந்த விக்கெட்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்க சான்சஸ் இருக்கு. 100 ஆகும்போதும் எஃபெக்டிவா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்பின்னர்ஸ், எம்எஸ் தோனி ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல, அண்ட் அதுக்கப்புறம் டாப் ஆர்டர்ல கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. இன்கேஸ் ருத்துராஜ் ஃபிட்டா வந்தாருன்னா கான்வேக்கு பதில் நீங்க ருத்துராஜ் கெய்க்வாட போட்டுக்கோங்க. இது என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரீ லீக்ல எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்க, சிஎஸ்கேவா டிசியா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.